வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரும் மீட்பெரும் மெய்ப்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற அழகான அருந்தலைப்பில் இதுகாரும் 5 குறுந்தியானங்களை நாம் தியானித்தோம். 1, கிறிஸ்தவன் என்றால் யார்? 2வது, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளங்கள். 3வது, கிறிஸ்தவர்கள் தவிர்க்க வேண்டியவர்கள். 4வது, கிறிஸ்தவனின் பங்கு. 5வது, கிறிஸ்தவனின் நம்பிக்கை. இப்பொழுதும் 6வதாக, கிறிஸ்தவனின் சந்தோஷத்தின் ஊற்று. கிறிஸ்தவனின் சந்தோஷத்தின் ஊற்று, கிறிஸ்டியன்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஜாய். இதற்கு திறவுகோல் திருவசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் திருவசனம் 10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பெலன். இந்த இடத்துல சந்தோஷத்திற்கான அழகு தமிழ் வார்த்தை அர்த்தம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை களிப்பு, இன்னொரு வார்த்தை இணையான வார்த்தை ஆனந்தம், இன்பம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்தவனின் சந்தோஷத்திற்கான ஒரு ஊற்று இருக்கிறது. ஊற்றுக்கு சொல்கிறோம் சோர்ஸ், அல்லது இன்னொரு வார்த்தை ஃபவுண்டைன். எப்படி பூமியிலிருந்து ஊற்றெடுக்கிறது ஒரு ஃபவுண்டைன் என்று சொல்கிறோமோ அதை போல கிறிஸ்தவனுடைய சந்தோஷத்திற்கான ஊற்று பலவிதம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை 7 விதமாக காணப்போகிறோம். 7 வித சந்தோஷத்தின் ஊற்று. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் திருவசனம் 8 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் திருவசனம் 8 விசுவாசிக்கிறதிலே சந்தோஷம். யாரை விசுவாசிக்கிறதிலே? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதிலே, கிறிஸ்துனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதிலே, கிறிஸ்துனுடைய அன்பை விசுவாசிக்கிறதிலே, கிறிஸ்துனுடைய வல்லமையை விசுவாசிக்கிறதிலே, கிறிஸ்துனுடைய அத்தனை ஆதி அந்த வர்த்தமானங்களை நாம் விசுவாசிக்கிறதிலே. 1, விசுவாசிக்கிறதில் சந்தோஷம். அதுதான் கிறிஸ்தவனாகி எனக்கு தேவை. 2வது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் திருவசனம் 11 நிலைத்திருக்கிறதிலே சந்தோஷம். பாருங்கள், திருவசனங்களை கேட்கிறது மாத்திரமல்ல, அதிலே நான் நிலைத்திருந்தால் அது சந்தோஷம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே 3 காணாமல் போன காரியம் வரும். 1 காணாமல் போன ஆடு, 2வது காணாமல் போன வெள்ளிக்காசு, 3வது காணாமல் போன இளையகுமாரன். அந்த 3 உவமைகளின் மையக்கருத்து என்ன என்று சொன்னால், பூமியிலே ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகத்திற்கு கூடிய பிதாவுக்கும் பரலோகத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டென்றால் பூமியிலே இந்த பாவி நான் மனம் திரும்பினால் அதுதான். பிரியமானவர்களே, 3வதாக யோவான் சுவிசேஷம் 16:24 கேட்டு பெற்றுக்கொள்கிறதிலே சந்தோஷம். 1, விசுவாசிக்கிறதிலே சந்தோஷம். 2வது, நிலைத்திருக்கிறதிலே சந்தோஷம். 3வது, கேட்டு பெற்றுக்கொள்வதிலே, கடவுளத்தில் கேட்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 7 என்ன சொல்கிறது? வாழ்வியலின் சூத்திரங்கள். கேளுங்கள், தட்டுங்கள். மாத்திரமல்ல, இன்னொன்று என்ன? கேளுங்கள், தட்டுங்கள். 4வதாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13 கவனமாய் கேட்கிறதில் சந்தோஷம். கவனமாய் கேட்கிறதில் சந்தோஷம். 5வதாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகார வசனம் 2 கொடுக்கிறதிலே சந்தோஷம். பார்த்தீர்கள் என்ன அழகு பாருங்க. விசுவாசிக்கிறதிலே சந்தோஷம், நிலைத்திருக்கிறதிலே சந்தோஷம், கேட்டு பெற்றுக்கொள்வதிலே சந்தோஷம், கவனமாய் கேட்கிறதிலே சந்தோஷம், கொடுக்கிறதில் சந்தோஷம். 2 கொரிந்தியர் 8:2 6வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 41 பாடுபடுகிறதிலே சந்தோஷம். பாடுபடுகிறதிலே, நமக்கெல்லாம் பாடுகிறதிலே சந்தோஷம் தவறில்லை. ஆனால் பாடுபடுகிறதிலே சந்தோஷம் வருமா? வேப்பங்காய் என்றால் கசக்கும், மாம்பழம் என்றால் இனிக்கும். இதுதான் நமது இதயத்தின் தாற்பயம். அப்படி அல்ல. வேப்பங்காயும் நாம் விசுவார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் வேப்பம் கனியும் உண்டு, அது இனிக்கும். இப்பொழுது 7வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் திருவசனம் 24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் திருவசனம் 24 நலமாய் முடிக்கிறதிலே சந்தோஷம். நலமாய் முடிக்கிறத நாம் தான் முடிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை கடவுளும் கொடுத்திருக்கிறாரோ, கூடிய மட்டுக்கும் இதுகாரும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம், தடை ஏற்பட்டிருக்கலாம். அது சிறிய பணியோ பெரிய பணியோ, அருள்நாதர் கொடுத்ததை நாம் நலமாய் முடித்தால் சந்தோஷம். கிறிஸ்துநாதருடைய திருவாய் மலர்ந்த 7 திருவார்த்தைகள் கல்வாரி சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னாரே, 6ஆம் திருவார்த்தை முடிந்தது. என்ன அருமை பார்த்தீர்களா? இறைமகன் பூமிக்கு வந்த நோக்கத்தை அவர் முடித்தார், நலமாய் முடித்தார்.
அன்புள்ள பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் இன்னும் கொடுக்கப்பட்டதை நாங்கள் முடிக்கவில்லை, நலமாயும் முடிக்கவில்லை. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், குறைகளையும் குற்றங்களையும் மன்னியும், நலமாய் முடிக்க அருள்நாதர் கிருபை தர வேண்டும் என்று விசேஷமாக எனது சந்தோஷத்தின் ஊற்று 7 விதங்களிலே, பிரசங்கத்தில் அல்ல, வார்த்தை பரிவர்த்தனைகளில் அல்ல, வாழ்க்கையின் நடப்பிப்பிலே, செயல்பாட்டிலே, பயன்பாட்டிலே, வாழ்வியலிலே அதை நான் நிறைவேற்ற கிருபை தர வேண்டும் என்று சந்தோஷத்தின் ஊற்று இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபம் செய்கின்றோம், எங்கள் தூய பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.